இல்லாமல் அவங்க கூட இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் யாருங்க? அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன? ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அவருடைய தியாகங்களையும் வீர வரலாறுகளையும் சமூக சேவைகளையும் ஒரு லிஸ்ட்டு போடுங்களேன். அதே மாதிரி இன்னொருத்தர் யார்? புசி ஆனந்தா, அவருடைய சமூக சேவைகளையெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போடுங்க. இந்த மாதிரி நல்லவங்கெல்லாம் உங்கள் கூட இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கத்தானே வேணும். கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக முதல்வர் எடுத்தோடனே கட்சி ஆரம்பித்து அடுத்த தேர்தல்லையே முதல்வர் சீட்டு வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. சரியா? போய் உட்காந்துக்குங்க. அவ்வளோ பேர் உங்கள் கூட இருக்கிறவங்க அவ்வளோ எல்லாம் சூப்பர் டூப்பர் பித்தலாட்டக்காரங்க. ஏய்யா நீங்கள் வேற எதைச்சலை கிளப்பிட்டு ஏற்கனவே ஏகப்பட்ட கட்சி ஆரம்பித்து எல்லோரும் ஓட்டை பிரிச்சுட்டு நிற்கிறாங்க. நீயும் நல்லா நடக்கிற தமிழ்நாட்டில் ஓட்டை பிரித்து விட்டு பாஜக கொண்டு வந்து இறக்கிறதுக்காக இந்த வேலை பார்த்துட்ருக்க. கடவுளே, மக்களே இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்குங்க. யாரோ ஒருத்தர் மைக்கை பிடிச்சி பேசுகிறான்னா அதை கேட்டுட்டு உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய தலைமுறைக்கு ஒரு தீராத கஷ்டத்தை கொடுத்துடாதீங்க. இது வந்து நான் அனுபவபூர்வமாக உணர்ந்து நான் சொல்கிறேன். நம்புங்க, என் வார்த்தையில் எல்லாமே உண்மை இருக்குது. இவர் தான்ப்பா ஆதவ் அர்ஜுனா ரெட்டி. இவர் என்ன சமூக சேவை பண்ணியிருக்கிறாருன்னு தான் நான் லிஸ்ட்டு கேட்குறேன். இவரை பார்த்தாலே தெரியுது சமூக சேவை தவிர வேறு எதுவுமே செய்ய மாட்டாருன்னு. அப்படியா? இவர் தான்ப்பா புசி ஆனந்த். பார்த்தாலே தெரியுது சமூக சேவையில் ஒன்றி போனவர்னு. அப்படியா? அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுட்டு எவ்வேறுபட்ட ஆளுங்களெல்லாம் கூட வச்சுட்டு இருக்கிறீங்க. அப்பா சாமி, தெரியல. விஜய், யோசிச்சு பாருங்கப்பா, உங்களால் நல்லது நடக்குமா இல்லை மக்களுக்கு கெடுதல் நடக்குமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்து ஒரு முடிவெடுங்க. சரியா? இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. மக்கள் சுயமரியாதையோட மானமரியாதையோடு வாழணும்னு நினைக்கிறாங்க. பிஜேபி உள்ளே இறக்கி வீண் பண்ணிடாதீங்க. ஓட்டையெல்லாம் பிரித்து திராவிட கட்சிகள்லாம் ஒழிச்சிடாதீங்க. என்ன, அதோட தமிழ்நாடே ஒழிஞ்சு போயிடும். எல்லாரும் 41 பேருக்கு செத்ததோடு போட்டோம். டோட்டலாக எல்லா தலைமுறையும் ஸ்பாயில் பண்ணாதீங்க. உங்களை கேட்டுக்கிறேன். நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்க, படிச்சிருப்பீங்க போல இருக்கு. யோசிச்சு பாருங்கப்பா விஜய்.